Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 29th February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக வளாகத்தில் ரூபாய் 17,300 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நிறைவடைந்த திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா புதன்கிழமை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அடிக்கல் நாட்டியதுடன் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நெக்ஸ்ட் நியூஸ். மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 50 புதிய பேருந்துகள், மின்னணு இயந்திரம் மூலம் பயணச்சீட்டு வழங்கும் முறை அமல். நெக்ஸ்ட் நியூஸ். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இளைஞர்களின் பங்கு முக்கியம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் மாதத்திற்குள் அமல் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மாநிலம் முழுவதும் நிகழாண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. நெக்ஸ்ட் ஒன். தமிழ் அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகள் முதல்வர் வழங்கினார். புதிய மணி மண்டபங்களும் திறந்து வைப்பு. ஸோ இந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் இதில் இருக்குது. இதை குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பன்முக ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் மூவா ராணிப்பேட்டை நகரத்தில் திருவுருவச் சிலையுடன் கூடிய குவி மாடமும், விடுதலை போராட்ட வீரர் தியாகி தங்கோவுக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேல் ஆத்தூர் சாலை அருகில் நகராட்சிக்கு சொந்தமான நேரு பூங்காவில் உருவச்சிலையும் அமைக்கப்பட்டுள்ளன. ஆதி திராவிட மக்கள் முன்னேற்றத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் நினைவு மண்டபமும், திருச்சியில் பெரும்பிடுகு முத்தரையருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபமும், நீதி கட்சியின் வைரத்தூண் என போற்றப்பட்ட சர் ஏ.டி. பன்னீர்செல்வத்திற்கு சிலையுடன் மணிமண்டபமும், திரைப்படத்துறையில் கோலாச்சிய எம்.கே. தியாகராஜ பாகவதருக்கு சிலையுடன் மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை காணொலி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கவர்ணகிரியில் வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபத்தில் புதிதாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதையும் முதல்வர் திறந்து வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ். கொள்ளிடம் ஆற்றில் ரூபாய் 414 கோடியில் புதிய கதவணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். நெக்ஸ்ட் ஒன். விரைவு அஞ்சல் மூலம் ஓட்டுநர் உரிமம் அனுப்பும் திட்டம் தொடக்கம். ஆர்.டி.ஓ. அலுவலகங்களில் உரிமங்களை நேரில் பெற முடியாது. நெக்ஸ்ட் ஒன். மார்ச் 3 போலியோ சொட்டு மருந்து தமிழகம் முழுவதும் 43,051 முகாம்கள் வழங்குகின்றன. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. 5 வயதிற்குட்பட்ட சுமார் 57,83,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். ஹிமாச்சல் பேரவையிலிருந்து 15 பாஜக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம். குரல் வாக்கெடுப்பு மூலம் நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றம். நெக்ஸ்ட் நியூஸ். 3,300 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு. தமிழகம் விரைகிறது என்.சி.பி. அதிகாரிகள் குழு. ரூபாய் 2,000 கோடி மதிப்பிலான 3,300 கிலோ போதைப்பொருளை இந்திய கடற்படையின் உதவியுடன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பறிமுதல் செய்தது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வரலாற்றிலேயே இவ்வளவு எடையுள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த விவகாரத்தில் வெளிநாட்டினர் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டிலிருந்து வரும் படகுகளுக்கு கைமாற்றவிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து என்.சி.பி. அதிகாரிகள் குழு விரைவில் தமிழகம் செல்ல உள்ளது.
இந்திய பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தலை முற்றிலுமாக ஒழிக்க இந்திய கடற்படையுடன் சேர்ந்து ஆபரேஷன் சாகர் மந்தன் என்ற கூட்டு நடவடிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தொடங்கியுள்ளது. இதையொட்டி நம்பகமான உளவு தகவல் அடிப்படையில் NCP, இந்திய கடற்படையின் உளவு பிரிவு, சுங்கத்துறை, குஜராத் காவல்துறை ஆகியவை இணைந்து கண்காணிப்பில் ஈடுபட்டன. கடற்படையின் ரோந்து விமானம் மற்றும் போர்க்கப்பலும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டன. நெக்ஸ்ட் நியூஸ். 2029 ஒரே நேரத்தில் தேர்தல், அரசியலமைப்பு சட்டத்திலும் திருத்தம், பரிந்துரை செய்ய சட்ட ஆணையம் திட்டம். நெக்ஸ்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. காலிறுதிக்கு முன்னேறினார் ஆண்ட்ரோ ரூபலோவ், சுமித் நாகல் தோல்வி. நெக்ஸ்ட் ஒன். பாலஸ்தீனத்தில் தேசிய ஒற்றுமை அரசு, ரஷ்யாவில் இன்று பேச்சு. நெக்ஸ்ட் ஒன். மத்தியில் 3வது முறையாக பாஜக ஆட்சி, பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். கைபேசி விளக்குகளை ஒளிரச் செய்து பொதுமக்கள் உற்சாகம். நெக்ஸ்ட் ஒன். குலசேகரப்பட்டினத்திலிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட ரோஹிணி RH-200 ராக்கெட். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து முதலாக ரோஹிணி RH-200 என்ற சிறிய ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இதையொட்டி ராக்கெட் ஏவுதள வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பங்கேற்று பேசியதாவது: பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து முதல் முயற்சியாக ரோஹிணி ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இது தமிழ்நாட்டிற்கு மிகுந்த பெருமை சேர்ப்பதாகும். இங்கிருந்து ராக்கெட்டுகளை ஏவுவதால் நேர விரயம் தவிர்க்கப்படும், செலவினங்களும் எரிபொருள் தேவையும் குறையும். பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த வாய்ப்புள்ளதால் நாட்டுக்கு அந்நிய செலாவணி பெருமளவு கிடைக்கும். இங்கிருந்து ஒரு ஆண்டில் 24 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த முடியும். இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1000 பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் ராக்கெட் சார்ந்த புதிய தொழில் வாய்ப்புகள் பெருகும். இந்த ராக்கெட்டுகள் மூலம் காற்றின் திசைவேகம், ஒலி எழுப்பும் ராக்கெட்டுகளின் வளர்ச்சி, ராக்கெட்டுகளின் வாழ்நாள் ஆகியவை ஆய்வு செய்யப்படும். உலகமே வியக்கும் வண்ணம் இந்தியா விண்வெளி ஆய்வில் மிகச்சிறந்த சாதனைகளை படைத்து வருகிறது. இங்கு ஓராண்டுக்குள் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.